Hello students, today நம்ம டாபிக் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன். ஸோ வாட் இஸ் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ஸில் என்ன பார்த்தோன்னா, ஸோ மல்டிமீடியா என்ன, அதோட எலமெண்ட்ஸ் என்னென்ன ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்குது, ஆடியோ வீடியோ ஃபார்மேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போது அந்த மல்டிமீடியா எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறது. ப்ரொடக்ஷன் மீன்ஸ் இப்போ நம்ம என்ன இந்த இனிமேல் வரக்கூடிய ஒரு 8 pages இருக்குது. ஸோ நம்ம எதை எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு மூவி வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு கேமிங் டெவலப்மெண்ட் வச்சுக்கலாம். ஸோ மூவி எடுக்கிறாங்கன்னா நமக்கு தெரியும், நிறையா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த டாபிக்ஸ்லாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 5 mark கொஸ்டின் இருக்குது மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டெப்ஸ் இன் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன். நம்ம வந்து ஒரு மூவி எடுக்க போகிறோம், சரி, ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஒரு மூவியோ நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அடிக்குவேட் டைம் அண்ட் எஃபிஷியன்ட் பிளானிங். ஸோ டைம் ஃபஸ்ட்டு வேணும். ஒரு மூவியா இல்லை ஒரு கேமா இந்த டைமில் எடுக்கணும் நமக்கு தெரியும், அது அடிக்குவேட் டைம் வேணும். எஃபிஷியன்ட் அதுக்கு பிளானிங் வேணும். இந்த டைமுக்குள்ளே இப்படி நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிற பிளானிங் இருக்கணும் ஃபஸ்ட்டு அந்த மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. எதுக்காக அப்படின்னா, இட் அஷ்யூர்ஸ் த ப்ராஜெக்ட் வில் ப்ரொசீட் ஸ்மூத்லி அண்ட் என்ஷ்யூர்ஸ் த இன்ஃபர்மேஷன் ரீச்சஸ் டு த டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ இதை அஷ்யூர் பண்ணுதுங்கிறாங்க, அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்மூத்தாக போகணும், ப்ரொடக்ஷன் நல்லா ஸ்மூத்தாக. ஏன்னா பாதியிலே வந்து பட்ஜெட் பத்தாமல் நிற்கிறது, அந்த மாதிரி நிறையா நம்ம பார்த்துருப்போம். பட்ஜெட் பத்தாமல் மூவிஸை ட்ராப் பண்ணுறலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்மூத்தாக போகணும் அண்ட் அந்த டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த அடிக்குவேட் டைம் அண்ட் எஃபிஷியன்ட் பிளானிங் வந்து தேவை. ஸோ அது இல்லாமல் என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க ஒரு மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு, ஸோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கான்செப்சுவல் அனாலிசிஸ் அண்ட் பிளானிங். ஸோ அந்த கான்செப்ட் அனாலிசிஸ் எங்கே பிகின் ஆகுது பார்த்தீங்கன்னா, கான்செப்ட்ஸில் இக்னிஷன் பாயிண்ட். ஒரு மூவினா ஒரு பாயிண்ட், ஸோ இதான் கான்செப்ட்டு, அங்கேருந்து எடுப்பாங்க. ஸோ கான்செப்ட் அனாலிசிஸ் ஐடென்டிஃபைஸ் அப்ராப்ரியேட் தீம். ஸோ என்ன தீமு, அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் அலாட் பண்ணலாம், ஸோ அதுக்கு கண்டென்ட் எவ்வளோ நம்ம எடுக்க முடியும். இப்போ வந்து ஒரு பாகுபலி பற்றி எடுக்கிறாங்க. ஸோ கான்செப்சுவல் அனாலிசிஸ் அண்ட் பிளானிங். இதில் வந்து இதோட மேக்கிங், ஒரு மல்டிமீடியா ப்ராஜெக்டோட மேக்கிங் எங்கே பிகின் ஆகுது பார்த்தீங்கன்னா, கான்செப்சுவல் இக்னிஷன் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட், இதுதான் நம்ம இதோட வந்து நம்ம மூவியோட ஒரு பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு கேம் ஆகுனா இதுதான், ஒரு 100 players வந்து ஆன்லைன் பிளேயர்ஸ் இருக்கணும், அப்படி ஒரு கேம் வேணும், அப்படி தான் நம்ம இக்னிஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதில் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா, அப்ராப்ரியேட் தீம், அது எந்த மாதிரி தீம் வைக்கலாம், மூவியாக ஒரு கேம் இருக்கலாம், தீம், அதோட பட்ஜெட் நமக்கு எவ்வளோ அலாட் பண்ணலாம், அண்ட் கண்டென்ட் அவைலபிலிட்டி. ஸோ மூவியாக இருந்தால், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியாக இருந்தால் அதுக்கு எவ்வளோ நம்ம கண்டென்ட் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும், ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அண்டு காப்பிரைட் இஷ்யூஸ் வருமா. ஸோ இந்த ஸ்டோரி வந்து என்னோடது அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம், இது என்னோட ஸ்டோரி, இது அவங்களோட ஸ்டோரி அப்படின்ட்டு கேஸ் போடலாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி காப்பிரைட் இஷ்யூஸ், ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் டிசைன், ஃபஸ்ட் நம்ம தீம் நம்ம ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்ஜெக்டிவ்ஸ், கோல்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம ட்ரான் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் அந்த மாதிரி சிம்பிளாக நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நம்ம மூவியை பற்றியோ இல்லை கேம்ஸை பற்றியோ. ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜென்ரல் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. கோல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. தென் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது அந்த சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற எப்படிலாம் நம்ம கோல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதா அந்த ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் டிசைன் அப்படிங்கிற ஸ்டெப்பில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறாங்க. ப்ரொடக்ஷன்னா நம்ம ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ நம்ம டிசைனும் அந்த தீமும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்படிலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் பின்னாடி சொல்கிறாங்க, அதை பார்க்கலாம். ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணுறோம். ஸோ பட்ஜெட் என்னென்ன நம்ம ஆக்டர்ஸ் யார், நம்ம டெக்னீஷியன்ஸ் யார் அப்படிங்கிறது பிளான் பண்ணுறோம். ஸோ அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் பாருங்கள், அங்கே பட்ஜெட்டிங். ஸோ பட்ஜெட்டிங் அப்படின்னா என்னமோ நம்ம கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா கன்சல்டன்ட் அப்படிங்கிறாங்க. கன்சல்டன்ட்னா இங்கே டெக்னீஷியன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா அங்கே எம்ப்ளாயீஸ், இல்லைனா அங்கே ஆக்டர்ஸ், அது மாதிரி சொல்லலாம். ஸோ அங்கே என்னென்ன ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நமக்கு தேவை, ஹார்ட்வேர் கம்மியாக வாங்கினா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸோட இது வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக போட்டு வாங்கணும் அப்படின்னா குவாலிட்டி கம்மியாகிடும். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ட்ராவல், ஸோ ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். கம்யூனிகேஷன் அண்டு பப்ளிஷிங் பண்ணுறதுக்கு ஸோ எந்த பிளாட்ஃபார்மை நம்ம பப்ளிஷ் பண்ணால் நல்லா ரீச் ஆகும் ஆடியன்ஸ்க்கு, ஸோ அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணணும். சரி, அதுக்கான பட்ஜெட் வந்து நம்ம இவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்னு
நம்ம வந்து பட்ஜெட் பிளானிங் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம். ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், சாதாரணமாக சிம்பிளாக நம்ம ஒரு பர்த்டே வீடியோ எடுக்கிற மாதிரி சும்மா வீடியோ நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா ஸ்டேட்டஸு, ஸோ அது மாதிரி கிடையாது இது. ஸோ இது பெரிய ஒரு பிளான், மூவி அப்படிங்கிறதோ கேம் அப்படிங்கிறதோ. ஸோ அங்கே டீம் எஃபோர்ட் முக்கியம். தனி ஒருத்தன் நான் தான் இதை எடுத்தேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரே ஒருத்தர் என்ன எடுக்க எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு டீம் எஃபோர்ட் அப்படிங்கிறது தேவை. ஸோ அந்த டீமில் யாரெல்லாம் இருப்பாங்க ஸோ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் ரைட்டரு, ப்ரொடக்ஷன் மேனேஜர், எடிட்டர், கிராஃபிக்ஸ் ஆர்கிடெக்ட், மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் அண்ட் வெப் மாஸ்டர். ஸோ இவங்க எல்லாமே இந்த மல்டிமீடியா டீமில் வந்து ப்ரொடக்ஷன் டீமில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி சொல்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றி தனியாக பேடி பார்ப்போம். ஒவ்வொருத்தரோட ரோலை பற்றி பேடி தனியாக ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை பார்ப்போம். ஸோ இங்கே இவங்களாம் இருக்காங்க, ப்ரொடக்ஷன் டீமில் இவங்களாம் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் செலெக்ஷன். ஸோ நம்ம ஒரு அனிமேட்டட் மூவி, இப்போ நம்ம அனிமேட்டட் மூவினா இப்போ பாகுபலியில் வந்து கிராஃபிக்ஸ் இருக்கும். அது மாதிரி கோச்சில் வந்து அனிமேட்டட் மூவி. இப்போ பாகுபலியில் இருக்க அனிமேஷன் கிராஃபிக்ஸ்க்கும் வேறு சில பழைய மூவிஸில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸோட குவாலிட்டி அதிகம். ஸோ நமக்கு ரியலாக இருக்கும். ஸோ அந்த பில்டிங்லாம் பார்த்தா ரொம்ப நமக்கு ரியலாக இருக்கும். அதான் இந்த அப்ராப்ரியேட் டூல்ஸ் நமக்கு வேணும். ஸோ பேஸ்டான ஒரு பட்ஜெட், நம்ம பட்ஜெட் அதிகமாக போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஃபாஸ்டஸ்ட் சிபியூ, ரேமு அண்ட் ஹியூஜ் மானிட்டர், சஃபிஷியன்ட் டிஸ்க் ஸ்டோரேஜிங், டிஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம காஸ்ட்லியாக நம்மளால் இது பண்ண முடியும். சூட்டபிள் சாஃப்ட்வேர்ஸ் அதே மாதிரி அதே நம்ம பார்த்துருப்போம், நிறையா மூவி பார்த்துருப்போம். இப்போ கோச்சலேண்ட் பார்க்குறோம் அப்படின்னா அது அனிமேஷன் மூவி பார்க்குறோம். இதே நம்ம ஹாலிவுட் மூவிஸில் அனிமேஷன் மூவிஸில் இருக்கும். ஸோ அது பார்த்தா இன்னும் ரியலாக இருக்குன்னா அவங்க அதுக்கான சாஃப்ட்வேர்ஸோட இது வந்து அதிகம், காஸ்ட் வந்து அதிகம். ஸோ அதிகமாக போட்டால் நல்லா குவாலிட்டியாக இருக்க போகுது, கம்மியாக போட்டால் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ பேஸ்டான பட்ஜெட் நம்ம அந்த டூல்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நமக்கு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு என்ன டூல்ஸ் போதும் ஸோ அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் செலெக்ஷன். ஸோ இது டிஃபைனிங் த கண்டென்ட் பாருங்கள். ஸோ இது கண்டென்ட் இஸ் அ ஸ்டஃப் ப்ரொவைடட் பை த கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறாங்களா. ஸோ இது கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் டு த மல்டிமீடியா ஆர்கிடெக்ட். ஸோ கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் யார், மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் யார் அப்படி பார்த்தோன்னா, ஒரு நியூஸ் சேனல் எடுத்துக்கோங்க. நியூஸ் கலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவங்க தான் இந்த ஸ்டஃப் கொடுக்குறாங்க, கண்டென்ட் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க, அவங்க தான் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் அங்கே ஆக்ட் பண்ணுறவங்க அந்த நியூஸ் ரீடர், அவங்க ஆக்டர். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கண்டென்ட்டை வந்து அவங்க ரீட் பண்ணுவாங்க. கீழே ஸ்க்ரோல் ஆகும் பார்த்தீங்களா, கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும், நியூஸு லைவ்னு வரும், சைடில் லோகோ வரும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது யார் அப்படின்னா அதான் அந்த நாரேஷன் சொல்லுங்க பாருங்கள், ஹூ ப்ரிப்பேர்ஸ் த நாரேஷன், புல்லட்ஸ், சார்ட்ஸ் அண்ட் டேபிள்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது இவங்க யார், மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறாங்க. மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் அப்படின்னா வாட் இஸ் மல்டிமீடியா, டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோ, இதானே நம்ம மல்டிமீடியா எலமெண்ட் சொல்கிறோம். ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறவர். ஸோ அந்த ஆர்கிடெக்ட் யார் கொடுக்குற கண்டென்ட்னா கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட். நியூஸ் கலெக்ட் பண்ணுறக்கூடிய ஏரியாவில் போய் கலெக்ட் பண்ணக்கூடியவர் தான் நியூஸ் அந்த கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவர் தான் கண்டென்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டெப் தான் டிஃபைனிங் த கண்டென்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ டிஃபைனிங் த கண்டென்ட்ல யார் இருக்கா, கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு அண்ட் மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் இருக்காங்க மெயினாக. ஸோ ப்ரிப்பேரிங் த ஸ்ட்ரக்சர், இது 8 ஸ்டெப் சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் டிஃபைன்ஸ் த ஆக்டிவிட்டீஸ், ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி அண்ட் த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைம் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி. ஸோ இதான் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறாங்க. ஆக்டிவிட்டீஸ்னால் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், இந்த ஒர்க் யார் பண்ணணும், மியூசிக் வந்து யார் பண்ணணும், இது மியூசிக் டைரக்டர் யார், ஸோ மூவி நான் சொல்கிறேன். இது கிராஃபிக்ஸ் ஒர்க்கில் யார் பண்ணுவா, ஸோ மல்டிமீடியா கண்டென்ட் யார் பண்ணுவா, கண்டென்ட் யார் வந்து அந்த கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் யார் வந்து அந்த ஸ்டோரிக்கான கண்டென்ட்லாம் வந்து கரெக்டாக கொடுக்கணும். நம்ம பாட்டுக்கு ஒரு மூவியில் வந்து தப்பான ஒரு டேட்டாவை சொல்ல முடியாது, ஸோ கரெக்டாக சொல்லணும். ஸோ அதில் யார் பண்ண போகிறா, ஸ்க்ரீன் பிளே யார் பண்ண போகிறா, டைலாக் வந்து யார் பண்ண போகிறா, ஸோ அப்படிங்கிறத அந்த ஒர்க்கை பிரித்து கொடுக்குறது. ஸோ ஸ்டார்ட் எண்ட் டைமு, ஸோ எப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிக்க போகிறோம், ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர், இதுதான் நம்ம பிளான், இப்படி தான் பண்ண போகிறோம், இதுதான் பிளானு, இதை இப்படி பண்ண போகிறோம், இது நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ரிப்பேரிங் த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஸ்டெப்பில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து ப்ரீ ப்ரொடக்ஷன் சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குனாங்க. அதில் என்னென்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு டீமை செலக்ட் பண்ணாங்க, மல்டிமீடியா அந்த டீமை செலக்ட் பண்ணாங்க, டீம். அப்புறம் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் செலெக்ஷன் பண்ணாங்க, கண்டென்ட் ஸ்டஃப்பு, ஸோ கண்டென்ட்டை எடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணாங்க, அப்புறம் தான் ப்ரொடக்ஷனுக்கு வராங்க. டேரெக்டாக ப்ரொடக்ஷனுக்கு வர முடியாது, ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் ப்ரொடக்ஷனுக்கு வராங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷனில் என்னென்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக், ஸோ இதான் இருக்கலாம், என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் செலெக்ஷன், ஸோ பிஜிஎம்ஸ் அப்படி சொல்கிறது, சவுண்ட் ரெக்கார்டிங்ஸு, டெக்ஸ்ட்டு இன்கார்பரேட்டட் யூஸிங் ஓசிஆர் சாஃப்ட்வேர். ஸோ ஓசிஆர் உங்களுக்கு தெரியும்,
ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷன் சொல்லுவோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வச்சு நம்ம ஏதாவது டெக்ஸ்ட்டை வந்து இமேஜ்லேருந்து நம்ம டெக்ஸ்ட்டாக மாற்றுறது. ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் இருக்கலாம். ஸோ பிக்சர்ஸ் ஷார்ட் பை டிஜிட்டல் கேமரா, வீடியோ கிளிப்ஸ் ஆர் ஷார்ட்டு. ஸோ நம்ம வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோஸ் இருந்து இது பண்ணுறது, அதை எடிட் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இதுதான் ப்ரொடக்ஷன். டேரெக்டாக நம்ம இறங்குறோம் பார்த்தீங்களா, அதான் ப்ரொடக்ஷன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ போயிட்டு என்ன பண்ணுவாங்க, எடுத்தோடனே படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு கேமாக இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு மூவியாக இருக்குன்னா ஒரு ட்ரையல் வெர்ஷன். ஸோ அப்படின்னு நம்ம நிறையா பார்த்துருப்போம், ட்ரையல் பார்த்துருப்போம். இங்கே வந்து டீசர் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு ரீச் ஆகுது, மக்களுக்கு எது பிடிக்குது அப்படிங்கிறது நிறையா மூவிலே நம்ம பார்த்துருப்போம். ஒரு சாங் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கும். அந்த ஃபேமஸ் மூவிக்கு முன்னாடியே அந்த சாங் வந்து ஃபேமஸ் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த சாங்க்காக மெனக்கெட்டு அவங்க தனியாக பட்ஜெட் போட்டுலாம் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஃபேமஸ் ஆகும் அப்படின்னா, இந்த பைலட் ப்ராஜெக்ட் இஸ் ரெடி பை திஸ் டைம். ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது பைலட் ப்ராஜெக்ட் ஒரு சின்ன ஒரு மாடல் ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரியா? அந்த மாடல் ப்ராஜெக்டை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஆடியன்ஸை வந்து ரீச் ஆச்சு அப்படின்னா அவங்க அதை வச்சு அவங்க அடுத்த ஸ்டெப் பண்ணுவாங்க, எடுப்பாங்க. ஓகே, ப்ரொடக்ஷன் நம்ம பைலட் ப்ராஜெக்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் டெஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளீட் டெஸ்டிங் அந்த பைலட் ப்ராடக்ட்டை வந்து பண்ணுறாங்க பிஃபோர் த மாஸ் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம ஃபுல்லாக எல்லாமே இது பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏன்னா சம்திங் அது ஃபெயிலியர், அந்த கேம் வந்து ஃபெயிலியர் ஆகலாம். சப்போஸ் ஏதாவது டெக்னிக்கலி சப்போர்ட் ஆகாமல் சம்திங் ஆகலாம். ஸோ வந்து அதை ஃபுல்லாக டெஸ்டிங் பண்ணுறோம். பைலட் ப்ராடக்ட்டை, அந்த மாடல் ப்ராடக்ட்டை டெஸ்டிங் பண்ணுறோம். ஓகே, எதுக்காக டு அவாய்ட் ஃபெயிலியர். ஓகே, இப்போ இட் இஸ் வெப் பேஸ்ட் ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னா, வெப்லேயே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா, அது எல்லா விதமான ப்ரௌசரில் சப்போர்ட் ஆகுதா? ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரு, க்ரோமு, மோசிலா, ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான இது மொபைல் பேஸ்டு ப்ரௌசரில் சப்போர்ட் ஆகுதா? அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு ஒரு அப்ளிகேஷனவோ ஒரு கேமோ நம்ம ரிலீஸ் பண்ணிட முடியாது. ஸோ இஃப் இட் இஸ் வெப் பேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, அங்கே ப்ரௌசர் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, வெப் பேஸ்ட் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா அது எல்லா ப்ரௌசரும் நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற சொல்கிறாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அங்கே ஏதாவது எரர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து என்ன சஜஷன்ஸ் வந்து வச்சு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ தான் டெஸ்டிங்கில் தான் பண்ண போகிறாங்க, டெஸ்டிங்கில் தான் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், டாக்குமெண்டேஷன். ஸோ டாக்குமெண்டேஷன் has all valuable informations. இங்கே என்ன ஸ்டார்டிங் ஃப்ரம் த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்லேருந்து டெஸ்டிங் கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வேறு என்ன கொடுத்துருப்பாங்க, கான்டாக்ட் டீடைல்ஸ், இமெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கு எதாவது ரிவ்யூஸ் கொடுக்க முடியும். ஸோ சஜஷன்ஸ் கொடுக்க முடியும். அப்போ தான் அவங்க வந்து அந்த டெஸ்டிங்கில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ டாக்குமெண்டேஷன் ஒரு ஸ்டெப் சொல்கிறாங்க. ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்டில் இருந்து டெஸ்டிங் வரைக்கும் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி அதுக்கு இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்து அதுக்கு டாக்குமெண்டேஷன் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இமெயில், ஃபோன் நம்பர், அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள், அண்ட் அந்த சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து டாக்குமெண்டேஷன் தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டெலிவரிங் த மல்டிமீடியா ப்ராடக்ட். ஸோ மல்டிமீடியா ப்ராடக்ட் வந்து அவங்க டாக்குமெண்டேஷன்லாம் முடிச்சுட்டு, திரும்பவும் அந்த டெஸ்டிங்லாம் முடிச்சுட்டு, டாக்குமெண்டேஷன் முடிச்சுட்டு ப்ராடக்ட் ரெடியானதுக்கப்புறம் டெலிவர் பண்ண போகிறாங்க. ஸோ மூவியாக இருந்தால் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து சப்போஸ் ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது, இல்லை கேமாக இருக்குது அப்படின்னா அது சிடி டிவிடி பேஸில், முன்னாடிலாம் அந்த ஃபிலிம் அப்படி சொல்லுவோம், அந்த ஃபிலிமில் பெட்டி அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லுவாங்க. மூவியாக இருந்தால் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ சிடி டிவிடி இல்லைன்னா வெப்சைட்டு, இந்த ரெண்டு இப்போ வர மூவிஸ்லாம் வந்து வெப்சைட்டில் என்னது இன்டர்நெட்டில் வந்து தேட்டர்ஸ்லாம் வந்துடுது. ஸோ நமக்கும் அமேசான் பிரைம் எப்படிலாம் பார்க்குறோம். ஸோ முன்னாடிலாம் வந்து சிடி டிவிடி, ஸோ கேம்ஸ்லாம் சிடி டிவிஸ்லாம் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வாங்கியிருப்போம். ரெண்டு மெத்தட் சொல்கிறாங்க. சிடி டிவிடியாக இருந்தால் டெலிவரி ஆகிறதுக்கு டைம் வந்து எடுத்துக்கும். ஏன்னா கண்டிப்பாக அது பார்சல் அந்த மாதிரி தான் நமக்கு வரும். இன்டர்நெட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனைனா பேண்ட்வித் ப்ராப்ளம் வரும். ஸோ நெட்ஒர்க் இஷ்யூஸ் வரும். இல்லைன்னா வந்து பிளக்இன் சப்போர்ட் ஆகாது சில ப்ரௌசர்ஸில். அண்ட் இல்லைன்னா டவுன்லோட் ஆகிறதுக்கு டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கும். இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ எனிவே இந்த ரெண்டு மெத்தட் தான் இருக்குது டெலிவரி பண்ணுறதுக்கு. சிடி டிவிடியிலோ இல்லை வந்து த்ரூ ஆன்லைன்லையோ நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம். ஸோ இது தனி ஒரு ஃபைமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த 12 வந்து தனி ஃபைமாக இருக்குது. 12 ஸ்டெப்ஸு. இப்போது மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம். ஸோ ஒரு ஃபைன் குவாலிட்டி, நல்ல ஒரு பயங்கரமான குவாலிட்டியில் வந்து நமக்கு மல்டிமீடியா அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நமக்கு இந்த டீம் வந்து ஸ்பெஷலைஸ்டு டீம் கண்டிப்பாக இருக்கணும்.
ஸோ ஸ்பெஷலைஸ்டு டீம் மட்டும் இருந்தால் பார்த்தாது, அந்த டீமை மேனேஜ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து டீம் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும். அந்த சேம் டைம் நமக்கு அந்த டீமை மேனேஜ் பண்ணுறவங்களும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒருத்தராக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் அவுட்கம் நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்படி சொல்கிறாங்க. ஸோ டீம் மெம்பர்ஸ், இந்த ப்ரொடக்ஷன் டீமில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு மெம்பர் யார் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, டிஃபைன் அண்ட் கோஆர்டினேட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த மல்டிமீடியா ப்ராஜெக்ட் இன் டைம் அண்ட் வித் ஃபுல் குவாலிட்டி. ஸோ என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் மற்ற டீம்மேட்ஸை வந்து கோஆர்டினேட் பண்ணி வித்தின் த டைம்குள்ளே அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும். ஸோ நம்ம இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் யார் வச்சுக்கலாம்னா நம்ம டைரக்டர் வச்சுக்கலாம். ஸோ அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் வந்து அவர் கோஆர்டினேட் பண்ணி என்னென்ன பண்ணுங்கிற டிஃபைன் பண்ணி கொண்டு போகிறாரு. வித்தின் டைம்குள்ளே இந்த டைமுக்குள்ளே இந்த மூவி முடிக்கணும் அப்படின்னு கொண்டு போகிறாரு. ஸோ இவர் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ் டீம். இவர் வந்து ஷுட் பி அன் எக்ஸ்பர்டைஸ். எங்கெங்கே எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா டெக்னாலஜி, அவருக்கு எல்லா விதமான டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும். மியூசிக்கில் கொஞ்சம் மியூசிக்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஸ்க்ரீன் பிளே எல்லாருமே தெரியும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் அவர் டைரக்டராக இருக்க முடியும். அண்ட் குட் ப்ரொபோசல், டெக்னாலஜி நிறைய டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். குட் ப்ரொபோசல் ரைட்டிங்ஸ், ஸ்டோரி ரைட்டிங் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னா இங்கே வந்து நம்ம லாங்குவேஜ் சொல்லலை, வந்து யார்கிட்ட எப்படி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணி எப்படி ஒர்க்கு வாங்கணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வாங்கணும். ஸோ அப்படிங்கிற ஸ்கில் அவருக்கு இருக்கணும். அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஹியூமன் அவங்க அனலைஸ் பண்ணுற மாதிரி அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த ஒரு எஃபிஷியன்சி இருக்கணும். அண்ட் ஆக்ட் இஸ் அ குட் டீம் லீடர். ஸோ அவர் தான் டீம் லீடர் ஆக்ட் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு டீம் லீடர் இருக்க முடியும். ஸோ ப்ரொடக்ஷன் மேனேஜர்னா ஒரு டைரக்டர் மாதிரி. ஸோ ஹி பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மல்டிமீடியா ப்ராடக்ட். ஸோ செகண்ட் பாருங்கள், கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இவர் தான் வந்து அந்த கான்செப்டுக்கான அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது இவர் தான். ஃபுல் ரிசர்ச். ஸோ ஒரு என்ன மூவியோ அதுக்கான ஃபுல் அங்கே ஒவ்வொரு டைலாக் டெலிவரிலையும் வரக்கூடிய ஒவ்வொரு ஃபேக்ட்டு அது எல்லாமே கண்டிப்பாக உண்மையாக இருக்கணும். ஸோ எல்லாமே ரிசர்ச் பண்ணி அந்த டேட்டாஸை கண்டென்ட்டை ரெடி பண்ணுறவர் தான் இந்த கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டென்ட்னா ஒன்லி அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது. ஸோ கிராஃபிக்ஸ், ஸோ எந்த மாதிரி கிராஃபிக்ஸ் இந்த கேரக்டருக்கு இருக்கணும், ஸோ இந்த கேரக்டராக அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுக்கலாம், ஒரு இமேஜினேஷன் கொடுக்கலாம். அது வந்து அங்கே டேட்டா ஃபேக்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய எல்லா டேட்டா இன்ஃபர்மேஷன், ஸோ எல்லாத்தையுமே தான் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறதா கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ டேட்டா இன்ஃபர்மேஷன், அங்கே இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறவர் தான் இந்த கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட். ரிசர்ச் பண்ணி கலெக்ட் பண்ணுறவர் தான் இந்த கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட தேர்ட் பாருங்கள், ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ நம்மக்கிட்ட கண்டென்ட் ரெடி ஆகிடுச்சு, டைரக்ஷன் பண்ணுறதுக்காக இருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்ன பண்ணுவார், நம்மள்ட்ட ஸ்டோரி இருக்குது, அது எப்படி சொல்லணும். நம்ம மூவிலாம் பார்ப்போம், ஃப்ளாஷ்பேக் அப்படிம்பாங்க, இங்கே போட்டு அப்படி ட்விஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதான் அந்த லீனியர் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ எப்படி வந்து அந்த ஸ்கிரிப்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து விசுவலைஸ் பண்ணி 3 டைமென்ஷனல் என்விரான்மெண்ட்டில், ஸோ இந்த மூவி இப்படி தான் வரணும், இந்த கேம் இப்படி தான் வரணும்னு அவங்களே விசுவலைஸ் பண்ணிடுவாங்க. அதை அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் பிளே அப்படி சொல்லுவோம், அதுதான். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணுறது, அந்த கண்டென்ட்டை வந்து விசுவலைஸாக கொண்டு வர்றது தான் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரோட ஒர்க்கு. ஃபோர்த்து பாருங்கள், டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ த ப்ரொடக்ஷன் ஆல்வேஸ் மஸ்ட் ஃப்ளோ லாஜிக்கலி. ஸோ லாஜிக்காக வந்து இந்த ப்ரொடக்ஷன் போகணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் ஷுட் பி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் கரெக்ட் இன் கிராமட்டிக்கல். ஸோ எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே கிராமட்டிக்கலாக இருக்கா. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம பாட்டுக்கு வந்து ஒரு மூவி எடுத்த ஒரு கேம் ரெடி பண்ண முடியாது. அங்கே இருக்க வேர்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸு எல்லாமே கிராமட்டிக்கலாக இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா, ஒரு மெனு கேம் வந்தால் ஒரு மெனு இல்லை டைட்டில் கார்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா. ஸோ இதெல்லாம் இந்த ஒர்க்லாம் பார்க்குறோம் டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ அப்படி சொல்லலாம். ஸோ வேறு என்ன பண்ணுறாரு, இப்போ கிராமட்டிக்கலி இருக்கான்னு பார்க்குறது. டெக்ஸ்ட் அண்ட் நாரேஷன் இஸ் அன் இன்டெகிரேட்டட் பார்ட் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ டெக்ஸ்ட் அண்ட் நாரேஷன் ஸ்டோரி. ஸோ ஸ்டோரியும் அங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து ஒரே என்ன இருக்கணும், இன்டெகிரேட்டடாக போகணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ எந்த ஸ்டோரிக்கு எந்த மாதிரியான டெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிறதெல்லாம் இந்த டெக்ஸ்ட் ரைட்டர் தான் பார்த்துக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், மல்டிமீடியா ஆர்கிடெக்ட். ஸோ இவர் என்னென்ன இன்டெகிரேட் பண்ணுறாருன்னா மல்டிமீடியா எலமெண்ட்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணுறாரு. என்னென்ன அங்கே இருக்கக்கூடிய அந்த மூவிலையோ கேமில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ், டெக்ஸ்ட், ஆடியோ, மியூசிக், வீடியோ, ஃபோட்டோ, அனிமேஷன் எல்லாத்தையுமே ஒரு ஆத்தரைஸ்டு சாஃப்ட்வேர் வச்சு இன்டெகிரேட் பண்ணுறவர் தான் இந்த மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறவர். ஸோ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஆர்டிஸ்ட் இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ஸு, அந்த மூவியோட பேக்ரவுண்டு
அந்த லொக்கேஷனோட பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது, புல்லட்ஸு, பட்டன்ஸ், பிக்சர்ஸ் எடிட்டிங், 3D ஆப்ஜெக்ட், அனிமேஷன், லோகோஸ் இதெல்லாம் பண்ணுறவங்க. ஓகே, இப்போ கிராஃபிக்ஸு, டெக்ஸ்ட், ஆடியோ, மியூசிக்கு, வீடியோ, ஃபோட்டோ இந்த மாதிரி மல்டிமீடியா எலமெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறவர் மல்டிமீடியா ஆர்கிடெக்ட். கிராஃபிக்ஸ் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ இந்திரன் படத்தில் ட்ரெயின் மேலே வந்து ரஜினி போகிறாரு அப்படின்னா, ஸோ அது வந்து அவர் ட்ரெயின் மேலே உண்மையில் போயிருக்க மாட்டார். ஸோ அதான் கிராஃபிக்ஸ். ஸோ இந்த ஒர்க்கை பார்க்குற ஒரு கிராஃபிக்ஸ் ஆர்டிஸ்ட்டு, சரிங்களா? கிராஃபிக்ஸ் ஆர்டிஸ்ட். மல்டிமீடியா எலமெண்ட்ஸை பண்ணுறவர், மல்டிமீடியா எலமெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறவர் மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறான். ஸோ எக்ஸாம்பிள் ரெண்டுக்கு சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நியூஸ் ரீடிங் சொல்லலாம். நியூஸ் ரீட் பண்ணும்போது கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், டெக்ஸ்ட்டு அவங்க வாய்ஸ் கரெக்டாக இருக்கா, அந்த வீடியோ ஷூட் பண்ணுறது, இதெல்லாமே மல்டிமீடியா ஆர்கிடெக்டோட ஒர்க்கில் வந்துடும். கிராஃபிக்ஸ் அப்படின்னா அந்த நியூஸுக்கு பேக்ரவுண்டில் அந்த ஏதாவது கிராஃபிக்ஸில் கொண்டு வருவாங்க பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனில். ஸோ அதெல்லாம் யாரோட வேலை அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஆர்டிஸ்டோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆடியோ வீடியோ ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அவங்க எதுக்கு ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டிங் பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, டிஜிட்டைசிங், ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த ஒர்க்லாம் பார்க்குறது ஆடியோ வீடியோ ஸ்பெஷலிஸ்ட். ஆடியோ வீடியோவை ரெக்கார்டிங், எடிட்டிங், ஸோ எஃபெக்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஒர்க்கு. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் பாருங்கள். ஸோ அவங்க தான் ப்ரோக்ராமராகவே லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து எழுதுவாங்க. ஒரு அப்ரோப்ரியேட் லாங்குவேஜில் வந்து அவங்க கண்டிப்பாக பைத்தான், C++ அந்த மாதிரி லாங்குவேஜில் வந்து அவங்க கோட் ரைட் பண்ணுவாங்க. அந்த கோட் எதுக்காக அப்படின்னா, டு சைஸ் அண்ட் ஷேப் த வீடியோ விண்டோஸ், கண்ட்ரோலிங் த பெரிஃபரல்ஸ் அண்ட் ஸோ ஆன். சப்போஸ் இது வந்து ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா, வெப்பில் ஓப்பன் ஆகும்போது அந்த வீடியோ விண்டோ எந்த சைஸில் இருக்கணும், அங்கே என்னென்ன பெரிஃபரல்ஸ் அந்த பட்டன்ஸ்லாம் இருக்குங்களே அது எங்கெங்கே ப்ளேஸ் ஆகணும், ப்ளே பட்டன், பாஸ் பட்டன், ஸ்லைடர் இதெல்லாம் எங்கெங்கே ப்ளேஸ் ஆகணும், ஸோ அப்படிங்கிறதெல்லாம் டிசைன் பண்ணுறவங்க இந்த ப்ரோக்ராமர், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். ஸோ லாஸ்ட் டீமில் மெம்பர் யார் பார்த்தீங்கன்னா வெப் மாஸ்டர். ஸோ வெப் மாஸ்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வெப்பேஜ், இன்டர்நெட் வெப்பேஜை க்ரியேட் பண்ணி கிரியேட் அண்ட் மெயின்டைன் பண்ணுறது அவரோட பெஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஆக்சஸ் டு த வைட் ரேஞ்ச் ஆஃப் கம்யூனிட்டி த்ரூ த வெப் சர்வீசஸ். ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் கம்யூனிட்டி அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த வெப்சைட் மூலியமாக நம்ம அந்த வெப்சைட்டில் வந்து அவர் அப்டேட் பண்ணிட்டே இருப்பார், இந்த ப்ராடக்ட் எப்படி, இந்த ப்ரொடக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அந்த அவங்களோட கம்யூனிட்டி நம்மள மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து வெப்சைட்டில் டேட்டாஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து வெப் மாஸ்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டீம் மெம்பர்ஸ் இவங்க எல்லாத்தோட ஜாயிண்ட் எஃபோர்ட் தான் இந்த ஃபைனல் மல்டிமீடியா ப்ராடக்ட் வந்து இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ மல்டிமீடியா அண்ட் இன்டர்நெட் அந்த டாபிக் பார்க்கலாம். 1.6. ஸோ நிறையா இன்டர்நெட்டில் மல்டிமீடியா வந்து யூஸ் பண்ணுறாங்க. லைக் மேப்ஸ் சொல்கிறாங்க, பிளாக்ஸ், நிறையா வெப்சைட் பிளாக்ஸ் சொல்கிறாங்க. ஒரு சர்வே, ஒரு USA சர்வே சொல்கிறாங்க 55 மில்லியன் கன்சியூமர்ஸ் வந்து மந்த்லி இன்டர்நெட் மூலிமா ரேடியோ அண்ட் வீடியோ சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. அது இல்லாமல் இமேஜ் தான் வந்து மோஸ்ட் பைல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மல்டிமீடியா எலமெண்ட் அப்படி சொல்கிறாங்க இன்டர்நெட்டில். அண்ட் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான சோசியல் மீடியாஸில் வந்து நிறையா மல்டிமீடியா ரிச் கண்டென்ட்ஸ் நிறைய வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ரிச் கண்டென்ட் அப்படின்னா ஆடியோ வீடியோ எல்லாமே மிக்ஸ்ட் ஆகிடக்கூடிய கண்டென்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைனில் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. ஸோ நிறைய அப்ளிகேஷன் சொல்கிறாங்க. இதில் வந்து ப்ரிடாமினென்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இட் பிளேஸ் வைட்டல் ரோல் ஆஃபரிங் எக்ஸலண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் டு ட்ரெடிஷ்னல் டீச்சிங் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் லேர்ன் வேரியஸ் கான்செப்ட்ஸ் த்ரூ அனிமேஷன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ பழைய மெத்தட்லேருந்து புதுசாக நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். லேர்ன் இப்போ பைஜூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நிறைய ஃபேமஸ் ஆகுது. பைஜூஸை பற்றினா நீங்கள் ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னா, கொஞ்ச நாள்லேயே பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. இப்போ இந்தியா ஃபுல்லாக பெரிய ஒரு அப்ளிகேஷனாக இருக்காது. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த மாடர்ன் டெக்னாலஜியாக யூஸ் பண்ணிட்டாங்க. மல்டிமீடியா கண்டென்ட், அதாவது எல்லாமே அனிமேட்டடாக ஒரு கான்செப்ட் சொல்லும் போது ஈஸியாக அதுக்கு புரிஞ்சுது. ஸோ ரொம்ப அது ஃபேமஸ் ஆகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த வெப் பேஸ்ட் எஜுகேஷனை வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இது வந்து மாடுலோ அப்படிங்கிற ஜெர்மனி டெவலப் பண்ண ஒரு லேர்னிங் சிஸ்டம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் அண்ட் டீசென்ட்ரைஸ்ட் ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீடியா இன் எஜுகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா லேர்னிங், டிஸ்டன்ஸ் லேர்னிங், விர்ச்சுவல் லேர்னிங் இந்த மாதிரி சொல்கிறாங்க. எஜுசாட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். சர்விங் ஃபார் த எஜுகேஷன் செக்டர் அப்படி சொல்கிறாங்க.
ஸோ அடுத்து என்டர்டைன்மெண்ட்டில் பார்த்தீங்க மல்டிமீடியா இட்ஸ் ரிமார்க்கபிள் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இந்த என்டர்டைன்மெண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஆல் மோட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் லைக் ரேடியோ, டிவி, ஆன்லைன் கேமிங், வீடியோ ஆன் டிமாண்ட் சொல்கிறாங்க. ஸோ வீடியோ ஆன் டிமாண்டால் வீடியோ ஆன் மூவியோ அது மாதிரிலாம் இருக்கலாம். நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து செட்டாப் பாக்ஸில் மூலிமா நமக்கு வீடியோ நம்ம சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறோம். அண்ட் மூவிஸ்லாம் வந்து அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்து Z5 ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. எல்லாமே வந்து நம்ம டிமாண்ட், வீடியோ ஆன் டிமாண்ட், மூவி ஆன் டிமாண்ட், ஸோ கேமிங்ஸ், ஸோ எல்லாமே என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டில் வந்து வந்துருக்கு. எஜுகேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய, ப்ரிடாமினென்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பிஸ்னஸ் சிஸ்டம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது, ட்ரைனிங் கொடுக்குறது, மார்க்கெட்டிங், ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங், இது அனிமேஷன், இதெல்லாம் வந்து அனிமேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து அவங்க எம்ப்ளாயிஸ்க்கோ இல்லை வந்து கஸ்டமர்ஸ்க்கோ வந்து ஈஸியாக வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களால அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க ரீச் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஸோ மொபைல் PDA, வைஃபை கனெக்ஷன் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக அவங்க மாற்றிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் ஃபீல்டில். ஸோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மெடிக்கல்லே நிறையா வந்து ட்ராஸ்டிக்கலி இது டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஸோ சிமுலேஷன் பீரியட் டு ஆக்சுவல் சர்ஜரி. ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சிமுலேஷன் மூலியமாகவே அவங்க வந்து சர்ஜரி வந்து டைரெக்டாக பண்ணாமல் சிமுலேஷன் மூலியமாகவே கற்றுக்குறாங்க. டிஜிட்டல் கேமராஸை நம்ம நிறையா பார்த்து உள்ளே இன்செர்ட் பண்ணி ஆக்சுவலாக வந்து அதை டிசெக்ட் பண்ணாமல் டைனி கேமராஸ் மூலியமாகவே வெளியிருந்தே வந்து ஆப்ரேஷன் அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து மல்டிமீடியாவோட ஒரு சர்வீஸ் தான். ஸோ பப்ளிக் பிளேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா கியோஸ்க் இருக்குது. கியோஸ்க்னா ஹெல்ப்ஸ் த கஸ்டமர் பை ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் டு தம். ஸோ நம்ம பேங்க்கோட கியோஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ATM, அப்புறம் வந்து இந்த பாஸ்புக் வந்து என்ட்ரி போடுறாங்க, அதெல்லாம் வந்து கியோஸ்க் சொல்லலாம். ஸோ அதுமாதிரி எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ட்ரேட் ஷோஸ், லைப்ரரி, ரயில்வே ஸ்டேஷன், மியூசியம்ஸ், மால்ஸ், ஏர்போர்ட்டு, ஹோட்டல்ஸ், ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி கியோஸ்க் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அது வந்து எப்படி என்ரிச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனிமேஷன், வீடியோ, ஸ்டில் பிக்சர்ஸ், கிராஃபிக்ஸ். இப்போ ATM போகிறோம் அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா நம்மள்ட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க, வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி என்ரிச் பண்ணி அந்த பப்ளிக் பிளேஸில் வந்து மல்டிமீடியா யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிமீடியா கான்ஃபரன்சிங்கில் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன், நம்ம அந்த ஃபேர் டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் பண்ணுறோம், மல்டிமீடியா கான்ஃபரன்சிங் சொல்கிறாங்க. ஒரே ரூமில் இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்குது இந்த கான்ஃபரன்சிங், மல்டிமீடியா கான்ஃபரன்சிங் அப்படிங்கிறது. நம்ம ஜூமு, கூகுள் மீட்டு இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ எங்கெங்கேயோ இருக்கிறோம், பட் ஆனால் எல்லாருமே நம்ம டீம் எல்லாமே சேர்ந்து ஒரே இதாக நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டிமீடியா வந்து லைப்ரரிஸ், இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் அங்கெல்லாம் எப்படி யூஸ் ஆகிட்டு இருக்கு சொல்கிறாங்க. மல்டிமீடியா கியோஸ்க் சொல்கிறாங்க. ஸோ கியோஸ்க் இப்போ தான் நம்ம பார்த்தோம். இட்ஸ் அ ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஃபர்னிஷ்ட் எக்யூப்டு மல்டிமீடியா கம்ப்யூட்டர் that allows user to retrieve information via touch screen. நம்ம ATM இப்போ தான் நம்ம எக்ஸாம்பிள் சொன்னதுக்கு. ஸோ லைப்ரரி என்ன பண்ணுது அப்படின்னா, லைப்ரரியில் இந்த கியோஸ்க் வந்து லொக்கேட்டட் நியர் த என்ட்ரன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. யூஸ்டு ஃபார் டிஸ்பிளேயிங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ரீடிங் லிஸ்ட்டு, கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன் ஃப்ரம் லைப்ரரி யூசர்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறதுக்காக கியோஸ்க் வந்து லைப்ரரிஸ் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது வெப்காஸ்டிங் அண்ட் வீடியோ கான்ஃபரன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸ் பற்றி பார்த்துட்டோம். வெப்காஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம லைவ் டெலிகாஸ்ட் அப்படிங்கிறோம். ஸோ நம்ம டிவியில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் பார்க்குறோம், அதுவே ஒரு மொபைலில் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஒரு யூடியூப்பில் அதே லைவை வந்து த்ரூ இன்டர்நெட் மூலிமா பார்க்குறோம் அப்படின்னா யூசிங் மொபைல் ஆர் PCs, அதை வெப்காஸ்டிங் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து யூசர் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். ஸோ லைப்ரரிக்கோ இல்லை புது கம்பெனியோட எம்ப்ளாயிஸ்க்கோ நம்ம வந்து இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஸோ அதெல்லாம் வந்து கொடுக்கலாம். அவங்க வந்து சப்ஜெக்ட் டெப்த்தை வந்து அந்த ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த மல்டிமீடியா இதை யூஸ் பண்ணி அப்படி சொல்கிறாங்க. ஸோ இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் மல்டிமீடியா ரிசோர்ஸஸ் அண்ட் பப்ளிஷிங். ஸோ புக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. பப்ளிஷ்னா வெப்சைட்டில் நம்ம ஏதாவது வெப்சைட்டில் லைப்ரரி வெப்சைட்டில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுறத சொல்கிறாங்க. இல்லைன்னா CDVs மூலிமா நம்ம பே பண்ணோன்னா நம்ம வீட்டுக்கே வந்து அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி லைப்ரரிஸ் வந்து யூஸ் ஆகுது. CDVDயாகவோ இல்லை வெப்சைட்டில் பப்ளிஷோ நம்ம வந்து புக்ஸை வந்து பண்ணுறோம். இது வந்து ஒரு மல்டிமீடியாவோட ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ டிஜிட்டல் மல்டிமீடியா லைப்ரரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து டிஜிட்டல் புக்ஸ் இருக்கும், ஸ்கேன்டு இமேஜஸ், கிராஃபிக்ஸ் அண்ட் டிஜிட்டலைஸ்ட் ஆடியோ விஷுவல் கிளிப்ஸ் எல்லாமே இருக்குது சொல்கிறாங்க. எப்படி இனிஷியலி டிஜிட்டல் லைப்ரரி பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ஒன்லி டெக்ஸ்டுவல் டேட்டா அப்படி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே இருந்துச்சு. பட் நவ் என்ன சொல்கிறாங்க, இஃப் இட்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் வேரியஸ் மீடியா எலமெண்ட்ஸ், இமேஜஸ், ஆடியோ அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே வந்து இந்த புக்லேயே வந்துடும். புக்கில் ஒரு லிங்க் இருக்கும், புக்கில் ஒரு வீடியோ ஒரு இமேஜ் இருக்கும், டச் பண்ண ஓப்பன் ஆகும், அனிமேஷன் இருக்கலாம், அந்த அனிமேஷன் ப்ளே ஆகும். நார்மல் புக்கில் அப்படி இருக்காது.
ஸோ நம்ம இ புக்காக அதை நம்ம ரீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வீடியோ கிளிப் போட்டிருப்பாங்க அதை பற்றி. ஸோ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த வீடியோ ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை அனிமேஷன் இருக்கும், பிக்சர்ஸ் இருக்கும், நாட் ஓன்லி டெக்ஸ்ட், அங்கே எல்லாமே எல்லா எலமெண்ட்டுமே அங்கே இருக்கும், டிஜிட்டல் மல்டிமீடியா லைப்ரரிஸில் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது, சாப்டர் 1. ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோன்னு ஒரு அப்படியே ரீகால் பண்ணுங்க பார்க்கலாம். என்னென்ன பார்த்தோம் லெசனில். ஃபஸ்ட்டு மல்டிமீடியா என்னென்னு பார்த்தோம். ஸோ மல்டிமீடியா டெஃபினேஷன், மல்டிமீடியாவோட எலமெண்ட்ஸ் என்னென்ன, காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அது இந்த டைனமிக், ஸ்டாட்டிக் அப்படிலாம் சொன்னாங்க. டெக்ஸ்ட்டு பற்றி பார்த்தோம், ஸ்டாட்டிக், ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இமேஜ் பார்த்தோம், ராஸ்டர், பிட் மேப் இல்லைனா வெக்டார் இமேஜ் சொன்னாங்க. அனிமேஷன் வந்து 2D 3D அனிமேஷன், அது இல்லாமல் பாத் அனிமேஷன், ஃப்ரேம் அனிமேஷன் அப்படிங்கலாம் சொன்னாங்க. சவுண்டு MIDA இல்லைனா டிஜிட்டல் ஆடியோவாக இருக்கலாம், வீடியோனா அனலாக் இல்லைனா டிஜிட்டல் வீடியோவாக இருக்கலாம். ஃபைல் ஃபார்மேட்ஸ் என்னென்ன ஃபார்மேட்ஸ் இருக்குது, ஸோ அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஃபைல் ஃபார்மேட்ஸ்லாம் இமேஜில், டெக்ஸ்ட்டில், வீடியோவில், ஆடியோவில் என்னென்ன ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் கடைசியாக வந்து இப்போ இன்றைக்கி ரீசெண்டாக வந்து ஸ்டெப்ஸ் இன் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் பார்த்தோம். அப்புறம் மல்டிமீடியா டீம் ப்ரொடக்ஷன் டீம் மெம்பர்ஸ் பற்றி பார்த்தோம். என்னென்ன மெம்பர்ஸ், அவங்களோட ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் இன்டர்நெட்டில் எப்படிலாம் யூஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ அப்படிங்கிறத இன்டர்நெட்டில் அதை பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா எஜுகேஷனில், என்டர்டெயின்மெண்ட்டில், பிஸ்னஸ் சிஸ்டம்ஸில், மெடிக்கல் சர்வீஸில், மல்டிமீடியா கான்ஃபரன்சிங்கில், பப்ளிக் பிளேசஸில் எங்கெங்கே யூஸ் ஆகுது, லைப்ரரிஸில் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த சாப்டரில் பார்த்துருக்குறோம். ஓகே, தேங்க்யூ.